வந்தே மாதரம். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடுகிறேன் ஜம்மு ஜனதா கட்சி சார்பாக. அதில் என்னுடைய வங்கி கணக்கு, என்னுடைய கையிருப்பு 1977 ரூபாய். 1977னா மனித புனிதன் மொராரி தேச பிரதமரான ஆண்டு, ஜாதி நெல்லை ஜெபமணி எம்எல்ஏ ஆன ஆண்டு. அதனால் 1977 வங்கி கணக்கில் $20 பில்லியன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தாக்கல் செய்தேன். மனுவை ஏற்றுக்கிட்டாங்க. தொப்பி சின்னம் வர நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டி எனக்கு தொப்பி சின்னம். இன்றைக்கி தினமலரில் என்னுடைய செய்தியை போட்டுக்கிறாங்க. உலக வங்கியில் 9 லட்சம் கடன் கோடி இருக்குது, 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. சொத்து பட்டியலில் வேட்பாளர் ரகளை. இன்றைக்கி தினமலர் 16,000 கோடி சொத்து. வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் ஆய்வு செய்யப்படுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஜம்மு ஜனதா கட்சி சார்பில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி மோகன்ராஜ் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர் தன் வேட்பு மனுவில் 1977 ரூபாய் ரொக்கம், 200 கோடி அமெரிக்க டாலர்கள், அதாவது 16,000 கோடி ரூபாய் டாலர்கள், 16,000 கோடி ரூபாய் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உலக வங்கியில் 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இது குறித்து மோகன்ராஜ் கூறியதாவது: கடந்த 2014 சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் சாத்தி சிதம்பரம் போட்டியிட்டார். அவர் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் சொத்து மதிப்பு குறைவாக உள்ளதாக புகார் எழுந்தது. என்ன தண்டனை அதெல்லாம் கேட்டு எழுதியிருக்கான்னு சொல்லி போட்டிருக்காரு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குறித்த புத்தகத்தில் அவருக்கு 200 கோடி அமெரிக்க டாலர், அதாவது 16,000 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக சுப்பிரமணிய சாமி கூறியுள்ளார். இதை சோனியா மறுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தற்போது வேட்பு மனுவில் இந்த விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். மேலும் தமிழக அரசின் கடன் தொகை 9 லட்சம் கோடி என்பதையும் சுட்டிக்காட்ட அந்த தொகையும் கூறியிருக்கிறேன் இவ்வாறு கூறினார். தினமலருக்கு நன்றி. வரவிருக்கும் தேர்தலில் இந்த வேட்பாளரை காணோம். இப்போ தான் தமிழிசை சவுந்தரராஜன் ஏவிட்டு போனாங்க. தார தப்பட்டெல்லாம் முழங்க டம் 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 அந்த மாதிரிலாம் நாங்கள் வரமாட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் வருவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வருவோம். எப்படி சாத்தாங்குளத்தில் எங்கள் அப்பா நடந்தே போய் ஓட்டு கேட்டாரா 1977, அது மாதிரி நடந்து வரமாட்டோம். ஒரு வண்டியில் வருவேன். இருந்தாலும் ஒரு முன்னோடியாக என்னுடைய செய்தியை வெளியிட்ட தினமலருக்கு நன்றி நன்றி நன்றி. ஜெய்ஹிந்த்.